பாஸ் எப்படி பண்ணுவாங்க? பாஸ் பண்ணுற சொல்கிறேன். இது பண்ணால் அப்படியே மார்க்கில் கொக்கியை வச்சுக்கிட்டு இந்த ஒரு வளைவு இருக்கும், கொக்கிக்கு 2 வளைவு இருக்கும். அந்த 2 வளைவுலையும் ஒவ்வொரு வளைவுலையும் 5 தடவை போடணும், சுற்றணும். ஊசியில் துணிலையும் குத்திக்கணும், அந்த ஓட்டை வழியாக ஊசி வெளில வரணும், ஒரு சுற்றிக்கணும். ஒன்று மேலே ஒன்று இதே மாதிரி 5 தடவை சுற்றணும். விடு அம்மோ ஹேமா கம்னரு. ஒன்று மேலே ஒன்று அஞ்சு தடவை போட்டதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்க கொக்கியோட வளைவு. எப்படி கொக்கியை டைட்டாக பிடிச்சிருக்கேன் பார்த்தியா? வாட்டமாக பிடிச்சிக்கணும், அப்போ தான் இல்லைன்னா போட வரும், இல்லைன்னா துணி சுருங்கிடும். எத்தனை போட்டேன்? 5 தடவை. 5 தடவையும் நல்லா டைட்டாக இழுத்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும். சரியா? கொக்கி கோணையாக இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கணும். அப்படியே அதோட தலைப்பக்கத்தில் துணியில் கொஞ்சமாக குத்திட்டு ஊசி இப்படி இருக்கா, இதை கரெக்டாக நேர் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் ஒரு சுற்று. இந்த ஊசி மேலே வைக்கணுமா? இதில் ஒரு சுற்று. போடுங்க. பார்த்தியா? கொக்கியில் ஒரு சுற்று, இதில் ஒரு சுற்று, கொக்கியோட தலைப்பக்கத்தில் ஒரு சுற்று. இதே மாதிரி இதை 5 தடவை பண்ணிக்கணும். துணி சுருங்கி இருக்கக்கூடாது, கொக்கி கோணையாக போயிருக்கக்கூடாது. ஓகேவா? ஆச்சியா? அடுத்தது கொக்கி காய்ச்சா கீழ் பக்கத்தில் எடுத்துக்கிறேன். முடிச்சு போட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக பெருசாக, 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த சைடும் இந்த சைடும் இப்படியும் அப்படியும் இந்த பக்கமும் அந்த சைடு போகும். 4 தடவை. சரியா? 4 தடவை போட்டுட்டேன்னா அந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப சின்னதும் இல்லாமல் தடியாகவும் இல்லாமல் சரியாக இருக்கும். அதுக்கு மேலே போட்டால் ரொம்ப தடியாகிடும், அதுக்கு கம்மியாக போட்டால் ரொம்ப மெலிசாயிடும். அப்படியே வரிசையாக உள்ளே விட்டு ஒரே சைடு சுற்றிக்கணும். இப்போ நான் இப்படி உள்ளே விட்டுட்டு இவ்வளோ நேரம் இந்த சைடு தான் சுற்றிட்டு இருந்தேன். மாற்றி சுற்றினேன்னா சொதப்பிடும். அதனால் ஒரே பக்கமாக சுற்றிக்கிட்டு இங்கே வரும்போது லைட்டாக எடுத்துக்கணும். இப்படி இழுத்தேன்னா நல்ல வரிசையாக வரும். ஒரே பக்கம் நீ போடுறது கரெக்டாக இருந்தால் இந்த மாதிரி லைனாக வருது பாரு. லைனாக வரிசையாக தருதில்ல, அந்த மாதிரி வரியாக வந்துச்சுன்னா நீ கரெக்டாக போடுறேன்னு அர்த்தம். சுற்றுறதை மட்டும் மாற்றிடக்கூடாது. இப்படி சுற்றுனோன்னா சொதப்பி முறுக்கிக்கும், அப்படியே சரியாக வராது. பார்த்தியா எவ்வளோ அழகாக அந்த லைன்ஸ் இப்படி நல்லா ஃபாலோ இருக்குல்ல, இப்படி வரணும். சரி, கட் பண்ணுறேன்.